ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீர் நிலம் நெருப்பு காற்றுன்னு 4 கிளானா இருக்கானுங்க. இந்த வம்சத்துல எவனாவது ஒருத்தனுக்கு 4 சக்தியும் சேர்த்தாப்புல கண்ட்ரோல் பண்ற சக்தி கிடைக்கும். அப்படி கிடைக்கிற அவதார் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் ரொட்டேஷன் மெத்தட்ல ஒவ்வொரு கிளான்லயும் அந்த சக்தி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஒரு எரிக்கல்னால நெருப்பு வம்சத்துக்கு மட்டும் பவர் 10 மடங்கு ஏற இதாண்டா சான்ஸ்னு ஏர்பெண்டர் வம்சத்துல தான் ஒருத்தன் அவதாரா இருக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் கூண்டோட அழிக்க போறானுங்க. அப்படி அங்க இருக்கிற சின்ன பையன் கிட்ட நீதான்ப்பா அடுத்த அவதார் வாரிசுன்னு அவனோட மாஸ்டர் சொல்ல நமக்கு இதுக்கு மேல ட்ரைனிங்கா கொடுத்து கொலையா கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டா சின்னசாமி நைட்டோட நைட்டா அவனோட பறக்கிற காலை எடுத்துட்டு சிட்டா பறந்துடுறான். நம்ம தேடி வந்தவனே இங்க இல்லன்னு தெரியாம அத்திப்பட்டி மாதிரி மொத்த ஊரையும் கொளுத்திடுறானுங்க. ஆனா இது தெரியாம தம்பி தப்பிச்சு போறேன்னு புயல்ல மாட்டி அவனோட பவர் ஆக்டிவேட் ஆக 100 வருஷம் ஐஸுக்குள்ள மாட்டிக்கிறான். இந்த நேரத்துல ஃபயர் பெண்டர்ஸ் மொத்த உலகத்தையும் ஆக்கிரமிச்சிடறானுங்க. அப்படி மிச்சம் மீதி இருக்க ஒரு நீர் வம்சத்தோட கிராமத்துல ஒரே ஒரு புள்ள மட்டும் வாட்டர் பெண்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்து அவங்க அண்ணன் கோவப்படுறான். ஏன்னா அவங்க அப்பனும் இப்படிதான் கூட்டத்தை கூட்டிட்டு ஃபயர் பெண்டர்ஸ் எதுக்க போறேன்னு மொத்தமா போய் சேர்ந்துட்டானுங்க. அப்படியே தங்கச்சியை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் மீன் பிடிக்க போக அங்கதான் தெரியாதனமா நம்ம தம்பி அவதார் ஆங்க தட்டி எழுப்பிடுறானுங்க. அதுல இருந்து வந்த வெளிச்சத்தை ஏர்பெண்டர் பரம்பரையவே படுக்க போட்டு செஞ்ச ஃபயரோட கொள்ளு பேரம் பாத்துறான். ஃபுல் வீடியோவை பார்க்க கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.